ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக நன்றி. உம்முடைய கரத்தில் நாங்கள் நிற்கிறோம். தேவ சமூகம் தேவ பிரசனம் கூட இருந்து ஆண்டவரே நீ நடத்துவீராக. நல்ல வார்த்தைகளை தாங்க. எங்களோடு கூட ஆவியானவர் இடைப்பட வேண்டும் ஜெபிக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து தாங்க. உங்களுடைய பிள்ளைகளோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்கார். அல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீதம் 34 சங்கீதம் 5 வசனத்தை வாசிப்ப வேகமாய். சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து என்ன செய்தார்கள்? பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகம். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. அல்லேலூயா. நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. ஆமென். உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தையில் எப்படி இருக்கணும்? விசுவாசமான நல்ல வார்த்தையா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்மளை ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். அவரை பாருங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து என்ன செய்தார்களாம்? பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகம் என்ன செய்யல? வெட்கப்படலை. ஆமென். ஒரு நாளும் ரட்சிக்கப்பட்டவங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க ஒரு நாள் வெட்கப்பட மாட்டார்கள். எத்தனையோ நம்புறீங்க? ஆமென். ஒரு நாள் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார். உங்க வேலையிலனாலும் சரி, உங்க தேவைகள்னாலும் சரி, எந்த காரியத்திலையும் நம்ம எது நமக்கு எல்லாமே நேரம் ஆப்போசிட்டா இருக்கலாம். எல்லாமே நமக்கு சூழ்நிலையெல்லாம் நமக்கு விரோதமாகவே இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உயிரோடு கூட இருக்கார். ஆமென். அல்லேலூயா. என் பிள்ளைகள் ஒரு நாளும் அவரை பார்த்தவங்க ஒரு நாள் வெட்கப்பட மாட்டாங்க. ஒரு 2 காரியங்கள் நேரமாகிறபடினால நான் வார்த்தையை சுருக்கிக் கொள்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 9 அதிகாரம் 33 வசனத்தை வாசிப்போம். ரோமர் 9 அதிகாரம் 33 வசனம். இடதற்கான கல்லையும் தவறுதற்கான கன்மலையையும் சீயோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடியே. அல்லேலூயா. அவன் யாருக்கு வெட்கப்பட மாட்டாங்கன்னா ஆண்டவர்ட்ட விசுவாசமா இருக்கிறான். ஆமென். நமக்கு நல்ல விசுவாசம் இருக்கும். எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் அநேக முறை நம்ம பிரசங்கத்தை விசுவாசத்தை பற்றி கேட்டிருக்கோம். காணாதவைகளை குறித்த தரிசனம் இருக்கணும் விசுவாசம். அதைத்தான் இந்த பவுல் ரோம சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. ஆமென். எந்த காரியமானாலும் ஏது விஷயமானாலும் அவர் மேல விசுவாசம் வைக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் மேல முழு விசுவாசம். உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை விசுவாசமான வார்த்தை வந்துகிட்டே இருக்கணும். அவிசுவாசமான வார்த்தையெல்லாம் தூரப்படணும். அல்லேலூயா. காணாதவளை குறித்து தரிசனம் பெற்ற பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அப்ப நம்ம விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில நாம அவர் விசுவாசிக்கிற நம்ம வாழ்க்கையில அவர் ஒரு நாளும் தம்முடைய ஜனத்தை தம்முடைய பிள்ளைகளை அவர் வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. வியாதி ஆனாலும் சரி சோர்ந்து போகாதீங்க. பிரச்சனை ஆனாலும் சோர்ந்து போகாதீங்க. தேவையானாலும் சோர்ந்து போகாதீங்க. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கபடியினாலே எனக்கு அற்புதத்தை செய்வார். கரங்கத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. நீங்க எங்க இருந்தனாலும் இந்த வார்த்தையை நீங்க கேட்கலாம். கண்ணு தெரியும், கண்ணு பவர் கம்மியா இருக்கா, கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. சரீரத்தில் பலவீனமா இருக்கா, தண்ணி எடுத்து ஜெபம் பண்ணி விசுவாசத்தோடு குடிங்க. இது இயேசுவின் ரத்தம் என்னை பலப்படுத்தும். அல்லேலூயா. விசுவாசமான வார்த்தைகளை சொல்லி சொல்லி நீங்க அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ண அவர் தழும்புகளால உங்க நோய் குணமாகும். ஆமென். அது எங்க இருக்குன்னே தெரியாம போயிடும். ஆமென். அதான் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. ஆமென். ஆண்டவரை விசுவாசிங்க. சிலர் பார்த்தேன்னா எப்போ பார்த்தாலும் வாயிலேருந்து வர்ற வார்த்தையெல்லாம் அவிசுவாசமான வார்த்தையாக வரும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நடக்குமா நடக்காதா? நடக்குங்கிறவங்க மட்டும் கையை தூக்குங்க. உங்கள் வாயிலேருந்து வர்ற வார்த்தையை ஆண்டவர் கனம் பண்ணுவாரா இல்லையா? ஆமென். அப்போ உங்கள் வாயிலேருந்து என்ன வார்த்தை வரணும்? விசுவாசமான வார்த்தை வரணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
சிலர் எப்போ பார்த்தாலும் செத்துருவேன் செத்துருவேன் ஜாவணும் 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 செத்தே போயிடுவாங்க. புரியுதா? என்னது? எப்போ பார்த்தாலும் சாவணும் 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 செத்துருவேன் செத்துருவேன் செத்துருவேன். அல்லேலூயா. பேசின வார்த்தையாவது நல்ல வார்த்தை வர வேண்டாமா? அல்லேலூயா. பலனே இல்லைனாலும் ஆண்டவர் எனக்கு ஜீவன் பலன் கிருபை தருவார். ஆமென். நான் ஓடுவேன் கர்த்தருக்காக அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அநேக விசுவாசமான வார்த்தை நம்ம வாயில இருந்து வந்துனா வேதம் சொல்லு, கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிறவன் எவனோ. அல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். விசுவாசத்தோட ஜெபம் பண்ணணும். ஐயோ நான் ஜெபம் பண்ணிட்டேனே குணமாகலைன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் குணமாக்குவார். ஆமென். நம்ம ஜெபம் பண்ணாலே முடிஞ்சது. அதுதான் ஹீலிங். அது இருக்குமோ அது இருக்குமோ அது இருக்குமோ கொஞ்சம் இருக்குன்னா அது இருந்துகிட்டே தான் இருக்கும். இயேசுவின் நாமத்தினால போனா போகும். ஆமென். விசுவாசம் உள்ள ஜெப பிணியாளிகளை ரட்சிக்கும். நீங்கள் விசுவாசித்தால் உங்க வாழ்க்கையில அன்பான சகோதரே சகோதரியே, நீங்க தேவ மகிமையை காணாம மறிக்க மாட்டீங்க. ஆண்டுடைய மகிமையை, அவருடைய அதிசயத்தை அதை பார்க்காம நீங்க தேவராஜ்யத்துக்கு போக மாட்டீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஏன்னா ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறபடியினால அவர் மகிமையை கண்டிப்பா பார்ப்போம். ஆமென். அல்லேலூயா. அப்ப யார் வெக்கப்பட மாட்டான்? அவரிடத்தில் விசுவாசமா இருக்கவன் எவனோ அவன் வெக்கப்படான். 9ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கூட வாசிக்க பாப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களை ஊற்றப்பட்டபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்த. ரெண்டாவது உங்களுக்கு என்ன வேணும்? நம்பிக்கை. அல்லேலூயா. முதல்ல விசுவாசம், ரெண்டாவது என்ன வேணும்? நம்பிக்கை. இந்த வருஷம் பரீட்சை எழுத போறீங்க. என்ன விசுவாசம் நம்பிக்கை நம்ம எழுதுவோம்? ஆண்டவர் நான் பரீட்சை எழுதி நம்பிக்கை, தேவன் மேல விசுவாசம், ரெண்டும் நம்பிக்கை. அல்லேலூயா. யோபுடைய மனைவி யோபுவை பார்த்து சொன்னா, அவன் படுற கஷ்டத்துல அவனுடைய வேதனையை தாங்க முடியாம இருந்தனால யோபுடைய மனைவி தேவன் இல்லை என்று தூசித்து விட்டு நீ ஜீவனை விடுன்னு சொன்னான். சாத்தான் ஒரு பக்கம் அவனுக்கு சரியத்துக்குறமா போராடிட்டு இருக்கான். யோபு அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை, என் மீட்பர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நான் எப்படி இருப்பேன்? நம்பிக்கை. அந்த நம்பிக்கை. என் மீட்பர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல எப்படி இருப்பேன்? நம்பிக்கையா இருப்பேன்னு அறிக்கை பண்ணார். கடைசியில சாத்தானும் தோத்து போனான், யோபு மனைவி தோத்து போனான். ஆமென். ஹல்லேலூயா. அவன் தேவன் மேல வச்ச நம்பிக்கை, என் மீட்பர் உயிரோட இருக்கிறார் அறிக்கை பண்ணான். அவன் இந்த பூமியில வருவா, அந்நிய கண்கள் அல்ல என்னுடைய கண்களை அவரை காணும். ஆமென். அந்த நம்பிக்கை. நம்பிக்கைன்னா ஆண்டவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். உங்க வாயிலிருந்து வர வேண்டிய விசுவாசமான வார்த்தை, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர், அவர் அருமையான ஒரு தேவ மனுஷர், அவர் வண்டியில பார்த்தா எப்போதும் இதே வசனம் தான் போட்டிருப்பார், கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். ஏன் இந்த வசனத்தை நீங்க வேற இதே வசனம் அப்படியே வர்ற வண்டியெல்லாம் போட்டிருக்கீங்களா அப்படிங்க? அவர் சொன்னாரு, நான் எனக்காக வசனத்தை போடல, எனக்கு பின்னாடி வர்றவங்களும் அந்த வசனத்தை படிக்கணும். நான் ஆசீர்வதிக்கப்பட்ட போல அவங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. ஏனென்றால் வேத வசனம் நம்மளை ஆசீர்வதிக்கும். நீதிமொழிகள் 29-25 வாசித்தீங்கன்னா அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். அல்லேலூயா. அவ தேவன் எங்க கொண்டு வைக்கணுமோ அவரை நம்புனீங்கன்னா, அவர் எந்த ஸ்தானத்துல வைக்கணுமோ, எந்த வேலையை கொடுக்கணுமோ, எந்த பிசினஸ் கொடுக்கணுமோ, எங்க கொண்டு போய் வைக்கணுமோ தேவன் அறிந்திருக்கிறார். கரகத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த பவுல் சொல்லுகிறார், நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அந்த தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டபடியினால் அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. ஆமென். ஹல்லேலூயா. சூழ்நிலை எல்லாம் சாதகமே இல்லாமல் இருக்கலாம், பார்க்குறவங்களாம் நமக்கு விரோதமாகவே பேசலாம். கவலைப்படாதீங்க, கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை நம்ம நம்பிக்கை வச்சவங்க ஒரு நாள் வெட்கப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா.
வேதம் சொல்லுகிறது மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதனாலும் அவர் மேல நம்பிக்கை. பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் ஆமென் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பது அவர் மேல நம்பிக்கை வைங்க. அவரை நம்பும் ஒருவரும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அல்லேலூயா. அடுத்து வாசிங்கள் யோபேல் 2ஆம் அதிகாரம் 26, 27. வேகமா வாசிங்க. யோபேல் 2ஆம் அதிகாரம் 26, 27. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த. எப்படி நடத்தினாரா? பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை அதிசயமா நடத்தினார். அல்லேலூயா. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா என்று வாக்களித்தா தேவன் என்று நிறைவேற்ற வந்து விட்டா. என்று வாக்களித்தா தேவன் நிறைவேற்ற வந்து விட்டா. உன்னை அதிசயம் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. ஹல்லேலூயா. அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. அவர் மேல நம்பிக்கை இருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை நீங்க எண்ணி துதிப்பீர்களாக. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மளை அதிசயமா நடத்தி வருகிறார். அதுக்கு கீழே சொல்றார், என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அதிசயமா நடத்தி வந்த கர்த்தரை துதிச்சீங்கன்னா நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. ஆமென். உங்க அந்த நினைச்சு பாருங்க, இத்தனை வயசாச்சு நமக்கு, இவ்வளோ வருஷ காலம் யாராலையும் செய்ய முடியாதத, உலகத்தால ஒருத்தரால செய்ய முடியாதத என் ஆண்டவரால செஞ்சு உங்களை எப்படி அதிசயமா நடத்திட்டு வர. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா தெரியும், தேவனுடைய ஜனத்தை, அவருடைய பிள்ளைகளை அவர் எப்படி நடத்துவாரானா அதிசயமாக தான் நடத்துவார். ஒருவேளை நமக்கு கஷ்டமா இருக்கும், நம்ம நெருக்கத்தில் நடத்தலாம். ஒருவேளை பலவீனத்தில் நடத்தலாம். ஒருவேளை பாடுகள் வழியா நம்மளை ஆண்டவர் நடத்தலாம். இதெல்லாம் அதிசயமான வழி, நமக்கு தாங்க முடியாது. எப்போ பார்த்தாலும் எப்படி இருக்க, இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்க. ஒரு நாள் எல்லாத்துக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவர் அதிசயமா நடத்துவார். நீங்க சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சீங்களே, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை எண்ணி என்ன செய்யுங்க, துதிப்பீர்களாக. அல்லேலூயா. அப்ப ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் எப்படி நடத்துறார்னா ஆண்டவர் அதிசயமா நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளை நடத்துறது தான் வித்தியாசமா, ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பாதையில் ஆண்டவர் நடத்துவார். அதுதான் பெரிய மிராக்கிள். அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை எண்ணி துதியுங்கள். அதுக்கு கீழே சொல்றார், என் ஜனங்கள் ஒருபோதும் விடுவார்கள். ஆமென். அல்லேலூயா. ஒரு நாளும் நீங்க வெட்கப்பட மாட்டேன். அடுத்து வாசிங்க ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 61:7. என்னது? உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக. உங்களை யாரு வெட்கப்படுத்துவான்னா மனுஷன் நம்மளை வெட்கப்படுத்துவான். யாரு? மனுஷன். ஏதாவது ஒரு காரியத்தில் கொண்டு போய் நம்மளை வெட்கப்படுத்துவான். அப்போ நீங்க சோர்ந்து போகக்கூடாது. ஏன் இப்படி நடந்தது? நான் நல்லா ஜெபம் பண்ணுறேனே, நான் நல்லா கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கேனே, ஏன் ஒரு நாள் தேவனது அப்படி நம்ம ஜெபிக்கக்கூடாது? ஏன் அதிசயமாக நடத்துகிற ஆண்டவர் உங்கள் வெட்கம். அதான் சொல்லுவோம், உன் வெட்கத்துக்கு பதிலாக எத்தனை பலன் வருமா? இரட்டத்தனையான பலன். ஆமென். தேவன் எதை செஞ்சாலும் நன்மைக்கு தான் செய்வார். ஆமென். ஒரு நாள் தீமை செய்ய மாட்டார். ஆமென். வெட்கத்துக்கு பதிலாக நன்மையை தாரும் தேவா, எங்கள் வெட்கத்துக்கு பதிலாக நன்மையை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக என் கண்ணீருக்கு பதிலாக
களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. ஹல்லேலூயா. யோபுவை தன்னுடைய மனைவியை வெட்கப்படுத்தினான். நீ சாவுபடுத்தியா, தூசித்து விட்டு ஜீவனை விடும் சொன்னா. என்ன நடந்தது? முடிவிலே சாத்தானும் தோத்து போனான், யோபுவின் மனைவி தோத்து போனான். யோபு இழந்து போன எல்லாவற்றிலையும் இரட்டத்தினான பலனை கற்றுக்கணும். ஆமென். அவன் முன்னிலைமை பின்னிலைமை எப்படி இருந்தது? அவன் முன்னிலைமை காட்டினுடைய பின்னிலைமையை கர்த்தர் எப்படி செஞ்சாரு? அவனுடைய நிலைமைகளை ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய சூழ்நிலைகளை இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை யோபு அவன் முன்னிருந்த நிலைமையை காட்டிலும் அவனுடைய பின்னிருந்த ஆசீர்வாதங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாக பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செஞ்சார். அல்லேலூயா. யோபு 42ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் நினைக்கிறேன். வாசிங்க பார்ப்போம் வேகமாய் ஒருவர். யோபு 42:10. அதான் உங்களுக்கு புரியும். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த நல்லா கவனிக்கிறோம். முன்னாடி என்னெல்லாம் இருந்ததோ எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனை வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம மனுஷன் வெட்கப்படுத்துறானா கவலைப்படாதீங்க. ஆண்டவர் ஏதோ இன்னொன்று செய்ய போறார். ஆமென். அதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உன் வெட்கத்துக்கு நீ எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டீங்களோ உங்க வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான ஆசீர்வாதம் வரப்போகுது. ஆமென். தேவன் செய்வார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகம் என்ன செய்யல? நாம வெட்கப்பட மாட்டோம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாள் ஜெபிக்கிறவங்க, வேதத்தை வாசிக்கிறவங்க, கர்த்தரை ஆராதிக்கிறவங்க ஒரு நாள் உங்களுக்கு வெட்கப்பட மாட்டீங்க. தேவன் இந்த வார்த்தைப்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் நாம ஜெபிப்போம். நல்ல பிதாவை, இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவ கரத்தில் ஒப்புக்கொடு. கர்த்தருடைய கிருபை நம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகம் வெட்கப்படலப்பா. உன்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆமேன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்பட்டு போதில்லை, அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறவங்க வெட்கப்பட்டு போதில்லை. அதிசயமாக நடத்திய இந்த வதிகளை ஆமேன் சொல்லி களி துதிக்கிறவங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போதில்லப்பா. ஆமேன் ஆமேன். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தினான பலனை தருகிற தேவன், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத், என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் பாதுகாப்பு நம்ம இவரோடு கூட கடந்து வந்த எல்லா தேவ பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. இடங்களில்